ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று வருது. அதில் நான் போகிறேன். சாப்பாடு போடுறதுக்காக குழந்தைங்களுக்கு போகிறேன். அப்படி நான் அந்த ஜல்லிக்கட்டு நடந்து முடிஞ்ச விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் என் மேலே ஒரு தலைவர் விமர்சனம். எதுக்கு தலைவர்னு சொல்லுவாரா? நம்ம அண்ணன் தான், சீமான் அண்ணன். ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு நான் மறுபடியும் ஒரு ட்வீட் போடுறேன், அவர் ட்வீட் போடுறேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் அரசியல்ன்றது அந்த நுழையுது. நம்ம சாப்பாடு போகிறதுக்கு போகணும், இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த ஜல்லிக்கட்டு தான் எனக்கு அரசியலில் உள்ள நுழைஞ்சது, என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. அப்படியே போச்சு. அதே தலைவர் தான், அதே சீமான் அண்ணன் தான் ரஜினி சார் அரசியலுக்கு வர்ற மாதிரி பேச்சு அடிபட்ட உடனே அவங்க சைட்லேருந்து பேசுகிறாங்க, தலைவரை பற்றி பேசுகிறாங்க. தலைவர் எனக்கு வந்து ஒரு குரு, என்னை வாழ வச்ச தெய்வம், ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன், அப்பா எல்லாமே சொல்லலாம். ஸோ அவரை பற்றி அதிகமாக பேச ஒரு முறையும் சூப்பர் ஸ்டாருக்கு ஃபோன் போடுவேன். அண்ணா ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, டெபா கம்முன்னு இருக்கண்ணா, நீ சைலண்ட்டாக இரு. இப்படியே ஓரளவுக்கு தான் நம்மளால் பொறுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் என் மனசில் இருக்கிறதெல்லாம் உடச்சி சொன்னேன். அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க, தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ரஜினி சாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்தது. அந்த ஃபங்க்ஷன்லேயும் பேசினேன் இதை பற்றி. உங்களுக்கு தான் தெரியுமா அந்த வீடியோ, யார் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறது, இப்போ கூட அந்த வீடியோ போயிட்டுருக்கு. அதை பேசணும். அது பாட்டு அப்படியே போயிட்டு இருந்தது.